வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே அகாடமி லைட். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன லெசன் பார்க்கலாங்கன்னா, 6th ஸ்டாண்டர்டு 3rd டேர்மில் பேரரசுகளின் காலம், அதில் குப்தர்கள். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா குப்தர்கள் அண்ட் வர்த்தனர் 2 டைனஸ்டியை பற்றி கொடுத்துருப்பாங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸில் கொடுத்துருக்கிறது குப்தர்கள் மட்டும்தான். அதனால் குப்தர்கள் மட்டும் படித்தால் போதுமானது. சரிங்களா? 6th ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் குப்தர்கள் பற்றி எங்கே இருக்குன்னா 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, லெசனுக்குள்ளே போகலாங்களா? ஸோ குப்த வம்சம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, யார் ஆரம்பித்தாங்க, எங்கே ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், கிபி, அதாவது பொது ஆண்டு அல்லது கிபி ரெண்டுமே ஒன்று தான். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம கிபினே வச்சுப்போம், ஏன்னா நமக்கு அது ரொம்ப பரிச்சயமான ஒரு அந்த விஷயம் கிபின்னு நமக்கு பழகிருக்கும். அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாருங்கள், வடக்கேனா நம்ம தெற்கில் இருக்கோம். மேலே குஷானர்கள் அவங்களும் தெற்கே சாதவாகனர்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வலிமையை இழந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய ராஜ்யம், அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்குது. ஏன்னா வலிமை இல்லாத அரசர்கள் இருந்திருக்கலாம், அதனால் வேறு சில காரணங்கள் இருந்திருக்கலாம். அந்த காரணங்களால் என்ன நடக்குதுன்னா, இவங்களுடைய ராஜ்யம் சரிய தொடங்குகிறது, டிக்ளைனை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த சூழலில் மகதம், இது மகதம்ங்கிறது ஒரு ஏரியா, மகதத்தில் குப்த அரச வம்சம் நிறுவப்பட்டு ஏறத்தாழ 200 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த மகதம்ங்கிறது எங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் இந்த மகதம்ங்கிற பிளேஸை எப்படி நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பீகார்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது பீகார்னு சொல்லப்படுற இந்த இடம் அந்த கிபி 3ஆம் நூற்றாண்டில் என்ன பேராக இருந்திருக்குன்னு பாருங்கள், மகதம். ஓகேங்களா? ஸோ இந்த பீகாரில் தான் பார்த்தீங்கன்னா அன்றைய காலத்து பாடலிபுத்திரம். ஓகேங்களா? இதுதான் இவங்களுடைய தலைநகரம், குப்தர்களுடைய தலைநகரம் பாடலிபுத்திரம். அது எங்கே இருக்குன்னா மகதத்தில் இருக்குது. ஸோ இந்த மகதத்துடைய இன்றைய பெயர், தற்கால பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகார். இப்போ நம்ம ஸ்டேட் பீகார் இருக்குங்க, அதுதான். அங்கே தான் இந்த குப்தர்களுடைய அரச வம்சமே தொடங்குது. சரிங்களா? ரைட், அடுத்த பாயிண்ட் பாருங்கள். குப்தர்களின் காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். குப்தர்களின் காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது, கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னா, நார்த்தில் குஷானர்கள், சவுத்தில் சாதவாகனர்கள், இவங்களுடைய டைனஸ்டி, அதாவது அவங்களுடைய ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்குது. அந்த சூழலை தான் இவங்க குப்தர்கள் அவங்களோட ஆட்சி மலருது. ஓகேங்களா? எங்கன்னா மகதம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாருங்கள், நான் டெக்ஸ்ட் கீழே கொடுத்துருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் கொடுக்குறேன், நீங்கள் டெக்ஸ்ட் இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ குப்தர்கள் கால சான்றுகள் என்னென்ன? இப்போ ஒரு குப்தர் அரச வம்சம் இருந்திருக்கு அப்படின்னா, அந்த இருந்ததுக்கான சான்றுகள் நமக்கு வேணும் இல்லைங்களா? மெட்டீரியலிஸ்டிக் எவிடென்சஸ் நமக்கு தேவை. ஸோ அதை ஒரு 3 கேட்டகரியாக நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா தொல்லியல் சான்றுகள். சரிங்களா? 2வது இலக்கிய சான்றுகள். 3வது வெளிநாட்டவர் குறிப்புகள். அப்போ வெளிநாட்டிலேருந்து வேறு நாட்டிலேருந்து இங்கே இந்த நாட்டுடைய பண்பாடு எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்காங்க, அந்த ராஜா எப்படி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் இருக்குது, எந்த செல்வ வளங்கள் என்ன மாதிரிலாம் இருக்குங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் மெயினாக அந்த வெளிநாட்டவர்கள் வருவாங்க. அதன் மூலமாக அந்த நாட்டுக்கும் அவங்க போகிற நாட்டுக்கும் தன்னோட நாட்டுக்கும் ஏதாவது வணிக தொடர்பு ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்காக தான் வருவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் குப்தர்களுடைய குப்தர்கள் காலத்து சான்றை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் தொல்லியல் சான்றுகள் முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க, வெள்ளி, செப்பு நாணயங்கள். நல்லா கவனிக்க பாருங்க, தங்கத்தில், வெள்ளியில், அப்புறம் செப்பு நாணயங்கள் 3 வகையிலுமே இவங்க காயின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக தங்கம். இப்போ ஒரு தங்கத்தில் காயினை அடித்து அதை வெளியே விடுறாங்க அப்படின்னா, இப்போ எந்த அளவுக்கு செல்வ வளத்தோடு இருந்திருப்பாங்க அந்த ராஜ்யம். ஸோ அதனால தான் இதை பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ பொற்காலங்கிறது சொல்கிறது வேறு காரணம், நம்ம லிங்க் பண்ணுறது இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கலாம். தங்கத்தாலேயே அவங்க நாணயங்களை அடித்து வெளியிட்ட காரணத்தினால அவங்களுடைய காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பாருங்க, சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரை பற்றி அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது பேசிக்காக குப்த அரசர்களுடைய, அதாவது குப்த வம்சத்துடைய ஒரு சோர்ஸு, ஒரு சான்று. அந்த குப்த வம்சத்தில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க, பர்டிகுலராக யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாருங்கள், 2ஆம் சந்திரகுப்தரின்
மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. ஸோ இந்த மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கும். டெல்லியில் இருக்க இந்த கல்வெட்டுமே யாருடைய ஒரு சான்றுனா குப்தர்கள் வம்சத்துக்கான ஒரு சான்று, குப்த அரசர்களுக்கான சான்று. பர்டிகுலராக யாரை பற்றி சொல்லுதுன்னா 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லுது. ஓகேங்களா. அடுத்ததில் பாருங்கள், உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா இவர் இருக்காருங்களா, இந்த 2ஆம் சந்திரகுப்தர் இருக்காருங்களா, அவரை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ 2ஆம் சந்திரகுப்தருக்கு பாருங்க, மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு அவரை பற்றி சொல்லுது, உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு. இது எல்லாமே 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடிய சான்றுகள். சரிங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு. இந்த பிதாரி தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்கிறாங்க சொன்னால் ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், கத்வா பாறை கல்வெட்டு. இதுக்கான இன்ஃபர்மேஷன் நமக்கு பெருசாக தெரியல, புக்லையும் கொடுக்கல, பட் இது வந்து குப்தர்களுடைய சான்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்வா பாறை கல்வெட்டு வந்து குப்த அரசர்களுக்கான ஒரு தொல்லியல் சான்று. இப்போ மொத்தம் பாருங்கள், குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்க வெள்ளி செப்பு நாணயங்கள், அது ஒரு பாயிண்ட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ராலி தூண் இரும்பு தூண் கல்வெட்டு, இது டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பிதாரி தூண் கல்வெட்டு, அலகாபாத் தூண் கல்வெட்டுலாம் அது வந்து கல்லாலே வந்து செஞ்சிருப்பாங்க. மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பை வச்சு செஞ்சிருப்பாங்க. அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்குமே அந்த இரும்பு தூண் வந்துட்டு துரு பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி வந்து டெக்னாலஜிக்கலாக செஞ்சுருக்காங்க அப்போவே. ஓகேங்களா. ஸோ அதுக்கு பாருங்கள், உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, அடுத்தது ஸ்கந்தகுப்தருக்கான பிதாரி தூண் கல்வெட்டு, கடைசியாக கத்வா பாறை கல்வெட்டு. ஓகேங்களா. ஸோ ஒரு 6 கல்வெட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தொல்லியல் சான்றுகள், அப்படியே வந்து இங்கிலீஷில் கீழே இருக்குது, அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்து இலக்கிய சான்றுகள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். எந்த மாதிரியான இலக்கிய சான்றுகள் குப்தர்களை பற்றி நமக்கு கிடைச்சிருக்குன்னா, விஷ்ணு, மத்சய, வாயு, பாகவத புராணங்கள். இது எல்லாமே என்னதுங்க, புராணங்கள். விஷ்ணு புராணம், மத்சய புராணம், வாயு புராணம், பாகவத புராணம். ஓகேங்களா. அண்ட் நாரதருடைய நீதி சாஸ்திரம், இது எல்லாமே வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, இலக்கியம். ஓகேங்களா. புக்கை வந்து எழுதியிருக்காங்க. 2வது விசாக தத்தரின் தேவி சந்திரகுப்தம் அண்ட் முத்ரா ராட்சசம். இதில் பாருங்கள், தேவி சந்திரகுப்தம்னே வந்துருச்சுங்களா. அப்போ இது குப்தர்களுக்கான ஒரு இலக்கியங்களா. எது வந்துட்டு முத்ரா ராட்சசம். இவர் இந்த 2 புக்கையும் யார் எழுதினாங்க அப்படிங்கிறது கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. விசாக தத்தர். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்துட்டு அப்படியே ஃபேக்ட்ஸில் கொடுத்துருவாங்க. இல்லைனா வந்து சூஸ் த கரெக்ட் பேர் ஆர் ராங் பேரில் கேட்கலாம், அல்லது மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டுடலாம். விசாக தத்தர் எழுதின 2 புக்கு தேவி சந்திரகுப்தம், முத்ரா ராட்சசம். சரிங்களா. அடுத்தது காளிதாசருடைய நாடகங்கள். அவர் வந்துட்டு காளிதாசர் நிறைய நாடகங்கள் எழுதியிருக்காரு. அதை பற்றியும் நமக்கு அந்த நாடகத்தில் யாரை பற்றி அவர் எழுதுறாருன்னா குப்தர்களை பற்றி எழுதுறாரு. அப்போ அவருடைய நாடகங்கள் படிப்பதன் மூலமாக நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், குப்தர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம், குப்த அரசர்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம், குப்தர்களுடைய ஆட்சி முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதெல்லாமே குப்தர்களுக்கான இலக்கிய சான்றுகள். ஓகேங்களா. அப்போது தொல்லியல் சான்றுகள் அது என்னன்னு பார்த்தோம். அடுத்தது இலக்கிய சான்றுகள். 3வதா வெளிநாட்டவர் குறிப்புகள். வெளிநாட்டவர் குறிப்புகள்னா ஒரு வெளியிலேருந்து ஒரு வெளிநாட்டவர், ஒரு ஃபாரின்லேருந்து வந்து இங்கே இருக்கிற அந்த விஷயங்களை பார்த்துட்டு அதை தன்னோட பயண குறிப்புகளை, அதாவது டைரி மாதிரி வந்துட்டு அதில் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீன பயணி, சைனாவிலேருந்து வர்றார், சீன பயணி ஃபாகியான். இந்த ஃபாகியான்கிறவர் அவருடைய குறிப்பு வந்துட்டு நமக்கு குப்தர்களை பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த ஃபாகியான் வந்துட்டு யாருடைய ஆட்சி காலத்தில், அதாவது குப்தர்களோட ஆட்சி காலத்தில் வராரு. பர்டிகுலராக எந்த அரசரோட ஆட்சி காலத்தில் வராருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இவர் வந்து இந்தியா வந்து வராரு. சரிங்களா. ஸோ இப்படி தான் நமக்கு ஸ்கூல் புக்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ 2ஆம் சந்திரகுப்தருக்கு பாருங்கள், மெக்ராலி இரும்பு தூண், அதுக்கப்புறம் வந்துட்டு கல்வெட்டுகள், அந்த இது வந்துட்டு சாஞ்சி கல்வெட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா கல்வெட்டுங்களா, ஆமாம் ரைட், மதுரா பாறை கல்வெட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள், பாகியான் இங்கிலீஷில் வந்து ஃபாகியான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய ஆட்சி காலத்துக்கு வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காருன்னா 2ஆம் சந்திரகுப்தர், அவருடைய ஆட்சி காலத்தின் போது தான் வந்திருக்காரு. அப்போ அவரை பற்றின விஷயங்கள் தான் இவருமே மென்ஷன் பண்ணியிருப்பார் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு சான்றுகள் வந்து பிரிப்பாங்க. இந்த டைனஸ்டின்னு இல்லை, எந்த டைனஸ்டிக்குமே, எந்த ஒரு ராஜ்யத்துக்குமே நம்ம வந்துட்டு சான்றுகள் தேடுறோம் அப்படின்னா இந்த பேசிஸில் தான் நம்ம வந்து தேடுவோம். ஆர்கியாலஜிஸ்ட், அந்த இதெல்லாம் வந்து தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் இதெல்லாம் தான் தோண்டுவாங்க. இப்போது காயின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேர் காயின்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் இருக்க முத்திரைகள், அதில் இருக்க பெயர்கள் என்ன ஏதுங்கிறதுலாம் அவங்க தான் வந்துட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது எந்த காலத்தை சார்ந்தது, இது யாருடைய காலத்தை சார்ந்தது அப்படிங்கிற அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தை கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப பேசிக்கான விஷயம், குப்தர்களோட ஆட்சி காலத்துக்கான சான்றுகள் அப்படிங்கிறதுலேருந்தே இவ்வளோ கேள்விகள் நமக்கு கேட்க முடியும். கிட்டத்தட்ட இதில் வந்து 5, 6, 7, 8 கேள்வி தாராளமாக கேட்கலாம்.
சாலிடாக கேட்கலாம் சரிங்களா. அதனால் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ரைட், இப்போது அவங்களுக்கான சான்றுகள் பார்த்துட்டோம். அதை தொடர்ந்து ஸ்கூல் புக்ஸில் 1 by 1 வந்துட்டு அந்த அரசர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதையுமே அப்படியே வந்து நம்ம பார்க்கலாம், டீட்டெயில்டாக பார்க்கலாம் சரிங்களா. ரைட், இதில் பாருங்கன்னா இந்த பிரசத்தி ஆர் மெய்கீர்த்தி அப்படின்னு வந்துட்டு ஒரு கான்செப்டை கொடுத்துருப்பாங்க. இது ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் கண்டென்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து பாக்ஸ் கண்டென்ட். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிரசத்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல்லு. இது வந்து சமஸ்கிருதம். இந்த பிரசத்தி அப்படிங்கிறது என்னதுங்க, சமஸ்கிருத சொல்லு. இதன் பொருள் ஒருவரை புகழ்ந்து பாடுதல். ஒருவரை பற்றி புகழ்ந்து பாடுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பிரசத்தி அல்லது மெய்கீர்த்தின்னு சொல்கிறாங்க. இதில் பிரசத்தி தான் சமஸ்கிருத சொல்லாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மெய்கீர்த்தி இது தமிழ் மாதிரி தான் இருக்குது, பட் சொல்ல முடியாது, இருக்கலாம், சமஸ்கிருத சொல்லாகவும் இருக்கலாம். ரைட், அரசவையை சேர்ந்த புலவர்கள், இந்த அரசவையை சேர்ந்த புலவர்கள் என்ன செய்கிறாங்க, அரசர்களை புகழ்ந்து பாடி அவர்தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். அதுதான் வந்துட்டு பிரசத்தின்னு சொல்கிறாங்க அல்லது மெய்கீர்த்தி சரிங்களா. ஸோ பேசிக்காக ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பாடுறது தான். நம்ம இதில் வரும் இல்லைங்களா, 23ஆம் புலிகேசியில் வரும்ல, அவர் வந்துட்டு பானபத்திர ஓனாண்டியா, அவர் வந்து இவர் புலிகேசி வந்துட்டு சிறப்பிச்சு பாடுவார். ஆனால் அவருக்கு வந்துட்டு மிளகாப்பொடி தண்டனை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி புலவர்கள் வந்துட்டு பெரும்பாலும் யாரை வந்துட்டு பாராட்டி பாடுவாங்க அப்படின்னா அரசர்களை பாராட்டி பாடுவாங்க. அதுக்கு குப்தர்கள் ஆட்சியில் அவர்களோட காலத்தில் அதுக்கு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரசத்தி அல்லது மெய்கீர்த்தி. ஓகேங்களா. ரைட், அடுத்தது பாருங்கள் குப்த அரசர்களுடைய கால வரிசை. இதில் தான் வந்து ஒருத்தராக பார்ப்போம். யார் வந்து ஸ்டார்ட் பண்ணால் யார் வந்துட்டு சிறந்த அரசர், அதுக்கப்புறம் யாரோட ஆட்சி காலத்தோட குப்தர்கள் வந்துட்டு வீழ்ச்சி அடையுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைம்லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் யாருன்ட்டு, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்ரீகுப்தர் அண்ட் கடோத்கஜர். ஸ்ரீகுப்தர் தான் குப்த அரச வம்சத்தையே முதல்ல தோற்றுவிக்கிறவர். அவருடைய பையன் வந்துட்டு கடோத்கஜர். ஓகேங்களா. ஸோ அதான் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீகுப்தர் பாருங்க குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் சொன்னாங்களா. இவர் தற்போதைய வங்காளம், பீகார் பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறது. இதில் பீகார் தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மகதம். அந்த காலத்தில் வந்து மகதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தற்போதைய வங்காளம், வெஸ்ட் பெங்கால் இருக்குங்களா, அந்த பெங்கால் பகுதி மற்றும் பீகார் பகுதி ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அந்த பகுதியை ஆண்டவர்னு சொல்கிறாங்க. யார்? ஸ்ரீகுப்தரை. அதே போல் இவர் தான் வந்து முதல்ல அந்த குப்த வம்சத்தையே வந்து தோற்றுவித்தவர், நிறுவியவர். சரிங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், நாணயங்கள், காயின்ஸ் இருக்குங்களா. காயின்ஸில் முதலாக ஃபஸ்ட்டு இடம்பெற்ற குப்த அரசரின் உருவம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், ஸ்ரீகுப்தர் தான். ஒரு காயினை ரிலீஸ் பண்ணும்போது அதில் தன்னோட படத்தை பொறிச்சு பிரிண்ட் பண்ணி அதை பொறிச்சு அதை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. அப்படி முதலாக குப்த அரசரை உருவம் பொறித்த நாணயங்கள் வெளியிடப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், ஸ்ரீகுப்தர் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து அப்பா. இவருக்கு அப்புறம் யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர் வராரு. இவரை பற்றி நமக்கு ஸ்கூல் புக்கில் பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இவருடைய பையன் அவ்வளோதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு காமனாக ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பட்டம். அது என்ன பட்டம் பாருங்கள், மகாராஜா. மகாராஜாங்கிற பட்டம் ஸ்ரீகுப்தர் அண்ட் கடோத்கஜர் ரெண்டு பேருக்குமே இருக்குது. எங்கே இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளில் ஸ்ரீகுப்தர் அண்ட் கடோத்கஜர் ஆகிய இருவருமே மகாராஜா என்றே குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஓகேங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக ஒரு பட்டம் மகாராஜா. கடோத்கஜர் யார்? ஸ்ரீகுப்தரோட பையன். ஸ்ரீகுப்தர் யார்? குப்த அரச வம்சத்தை நிறுவியவர். எப்படி சார் நிறுவாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அதுதான் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸோ நார்த்லையும் சவுத்லையும் கொஞ்சம் வலுவிழந்த ராஜ்யங்கள், அரசாங்கங்கள், அரசர்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த டைம் வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அந்த ஸ்பேஸை பயன்படுத்தி ஸ்ரீகுப்தர் அவர்கள் இப்போதைய பீகாரில் வந்துட்டு ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா. ஆரம்பிச்சுக்கிறது நிறுவியிருப்பார், தோற்றுவிச்சிருப்பார். ஓகேங்களா. ரைட். கடோத்கஜருக்கு அப்புறம் யார் வராங்கன்னு பார்ப்போம். பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் எல்லாமே இருக்கும், பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் கொடுக்குறேன், நீங்கள் இதை படிச்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்தது பாருங்கள், முதலாம் சந்திரகுப்தர். அவருடைய பீரியட் பாருங்கள் 319 335. ஸோ இங்கேயுமே இவருக்கு இருக்கும், ஸ்ரீகுப்தருக்கு இருக்கும். எந்த வருஷம் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு டேபிளே கொடுத்துருப்பேன், டைம்லைன் வந்து பேஸ் பண்ணி ஸ்ரீகுப்தர்லேருந்து கடைசியாக இருக்கிற வரைக்கும் விஷ்ணுகுப்தர் நினைக்கிறேன், அவர் வரைக்குமே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. பின்னாடி பார்ப்போம். ரைட். முதலாம் சந்திரகுப்தர் பாருங்கள், இவரை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க ஸ்கூல் புக்கில், நமக்கு 6th ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இவர் புகழ்பெற்ற லிச்சாவி குடும்பம் அல்லது லிச்சாவிய குடும்பம் எப்படின்னாலும் சொல்லலாம். லிச்சாவிய குடும்பத்தை சேர்ந்த குமாரதேவி அப்படின்ற ஒரு பெண்ணை தான், அதாவது ஒரு இளவரசியை தான் வந்து மணந்திருப்பார், கல்யாணம் செஞ்சிருப்பார். ஓகேங்களா. யார்? முதலாம் சந்திரகுப்தர். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாம் சந்திரகுப்தர் யாரை கல்யாணம் பண்ணுறாரு? இந்த லிச்சாவி குடும்பத்தை சார்ந்த குமாரதேவியை கல்யாணம் செய்கிறாரு. லிச்சாவிய அரசுடனான திருமண உறவு மூலம் குப்த பேரரசின் வலிமையும்
புகழும் உயர்ந்தது. ஸோ இவங்க கொஞ்சம் வந்துட்டு ஆல்ரெடி வந்து என்ன சொல்கிறதுங்க, கொஞ்சம் ஒரு பேரரசு அந்த தகுதியில் வந்து இருக்காங்க. அல்லது வந்து எப்படி சொல்லலாம், இவங்க கொஞ்சம் வெல் செட்டில்டாக, நம்ம இப்போ இருக்க கான்செப்டில் வந்து ஒரு வெல் செட்டில்டு, கொஞ்சம் வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. அந்த பெரிய குடும்பத்தோட இவங்க வந்து சம்மந்தம் வச்சிடறாங்க. சம்மந்தம் வச்சதுக்கப்புறம் இந்த குப்த பேரரசினுடைய வலிமையும், ஏன்னா அவங்களும் வெயிட் ஆனாலும் இவங்களும் வெயிட் ஆனாலும் 2 பேரும் சேரும்போது இன்னும் அவங்களுடைய வெயிட் வந்து கூடுது. ஸோ அவங்களோட வலிமையும் புகழும் வந்துட்டு மேலே போகுது. ஓகேங்களா, அது வந்து சொல்லியிருப்பாங்க. 3வதாக பாருங்க, இவர் வெளியிட்ட தங்க நாணயங்கள். எல்லாருமே தங்கம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கே போயிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க அந்த டைமில் செல்வ வளத்தோடு இருந்திருப்பாங்க பாருங்க. இப்போ முதலாம் சந்திரகுப்தர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர், குமாரதேவி ஆகிய இருவரின் உருவங்களும் அதோட லிச்சாவையா என்ற வாசகமும் பொறிக்கப்பட்டுள்ளது அல்லது பொறிக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா, அப்போ ஸ்ரீகுப்தர் என்ன பண்றாருன்னா, முதல்ல அவர் தான் அந்த அரச வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பாரு. அதனால அந்த காயின்ல அவருடைய உருவத்தை வந்து பொறிச்சு வெளியிட்டிருப்பாரு. முதலாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள், அவரோட உருவம் ப்ளஸ் அவங்களோட மனைவி குமாரதேவி, அவங்களோட மனைவி இல்லைங்களா, அவரோட மனைவி உருவத்தையும் சேர்த்து நாணயத்தில் பொறிக்கப்பட்டு கீழே வந்துட்டு ஒரு டேர்ம் வந்து சொல்லிடுறாரு. என்னென்னா லிச்சாவையா, அதாவது எங்களுக்கு பேக்கப் யார் இருக்காங்க அப்படின்னு காட்டுற மாதிரி லிச்சாவையா அந்த வாசகத்தையும் சேர்த்து பொறிச்சு அதாவது அதை பிரிண்ட் பண்ணி அந்த காயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இது முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பாருங்கள், முதலாம் சந்திரகுப்தர் இவருக்கான பட்டம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், மகாராஜாதி ராஜா. அதை பிரித்து பாருங்க, மகாராஜாதி ராஜா. அப்படி பார்த்தோம்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா அரசர்களுக்கெல்லாம் அரசர் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா, மகாராஜாதி ராஜா. நம்ம ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் என்ன பார்த்தோம், மகாராஜா. அடுத்து வந்து பாருங்க, முதலாம் சந்திரகுப்தர் இவருக்கான பட்டம் மகாராஜாதி ராஜா. நான் அரசர்களுக்கெல்லாம் அரசர் அப்படின்ற மாதிரி வந்து பட்டம் அவர், அதாவது அவங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லை அவரே வச்சுக்கிட்டாரா தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள், நம்ம நேரடியாக பார்க்க கிடையாது. இப்போ நம்ம நேரில் பார்க்கறதுலேயே நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாறுது இல்லைங்களா. இது அந்த காலத்துல இருந்து அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, எப்படினாலும் இருந்திருக்கலாம். பட் நமக்கு தேவை முதலாம் சந்திரகுப்தருடைய பட்டம்னு கேட்ட, எக்ஸாம் கேட்டால் டக்குனு என்ன சொல்லணும், மகாராஜாதி ராஜா. ரைட், அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து கடைசியாக கொடுத்துருப்பாங்க, அதாவது புக்கில் வந்துட்டு கடைசியாக கொடுத்துருப்பாங்க. முதலாம் சந்திரகுப்தர் அந்த ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நான் அவர்களோட ரிலேட்டடாக இருக்கிறதுனால இங்கேயே கொண்டு வந்தேன். முதலாம் சந்திரகுப்தர் பாருங்கள், கான்ஸ்டன்டினோப்பிள் நகரை உருவாக்கிய ரோமானிய பேரரசர் மகா கான்ஸ்டன்டைன் அவருடைய சமகாலத்தவர்னா அவர் அங்கே வாழும்போது இங்கே இவர் வாழ்ந்திருக்கார், அதுதான் சமகாலத்தவர். ஓகேங்களா, உதாரணமாக இவர் வந்து 319 335 ஆட்சியில் இருந்திருக்காரு. ஸோ இந்த பீரியடில் அவர் பிறந்ததுலேருந்து தான் அந்த கணக்கு வரும். பட் எக்ஸாக்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 319 320 டைம்லாம் இவர் இங்கே ராஜாவாக இருக்காருன்னா அந்த டைமில் அங்கே கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படின்ற ஒரு நகரை உருவாக்கிய, நகர்னா ஒரு சிட்டியை உருவாக்குறாரு ஒருத்தர். அதை உருவாக்கி அதோடைய அந்த நகருக்கு ஆளுமையாக அவர் வராரு, ரோமானிய பேரரசர். அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகா கான்ஸ்டன்டீன். சரிங்களா, ஸோ 2 பேருமே சமகாலத்தவர், கான்டெம்பரரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்கிலீஷில். ரைட், ஸோ முதலாம் சந்திரகுப்தர் பார்த்துட்டீங்களா, லிச்சாவிய குடும்பம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லிச்சாவிய குடும்பம் வந்துட்டு அதை யாரை வந்துட்டு நமக்கு லிங்க் பண்ணணும், முதலாம் சந்திரகுப்தர் வந்து லிங்க் பண்ணிக்கணும். இவருடைய வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பீரியடுமே பார்த்துக்கோங்க. இதையுமே நமக்கு வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ இவருடைய இது ஆட்சி காலம், இது வந்து ஆட்சி காலம், நல்லா கவனிங்க, இது ஆட்சி காலம் 319 335. சரிங்களா, ரைட். முதலாம் சந்திரகுப்தர் முடிஞ்சதுங்களா. அடுத்தது அப்படியே நம்ம நெக்ஸ்ட் அடுத்த அரசருக்கு வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தருக்கு முன்னாடி இந்த லிச்சாவி அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் டீட்டெயிலையும் பார்த்துடலாம். லிச்சாவினா யாரு, அது என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லிச்சாவி என்பது பழமையான கனசங்கங்களில் ஒன்றாகும். கனசங்கா அப்படிங்கிறது அதனுடைய இங்கிலீஷ் டேர்ம். இதன் ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும், நல்லா பாருங்க, இந்த லிச்சாவிய பகுதி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு நாடுன்னு வச்சுப்போம். அந்த நாட்டோட ஆட்சி பகுதி கங்கை நதிக்கும் நேபாள நாட்டின் தராய் பகுதிக்கும் இடைப்பட்டதாக இருந்ததுன்னு சொல்றாங்க. பேசிக்கா கங்கை நதிக்கும் நேபாளத்துக்கும் நடுவில் ஒரு ஏரியா இருக்கு, அந்த ஏரியா தான் லிச்சாவி ஏரியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா, ரைட். நமக்கு அதில் அவ்வளோதான் தேவை, வேற எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் எங்கே வரும் பாருங்க, சமுத்திரகுப்தர். அவருடைய ஆட்சி காலம் பாருங்க 335 அங்கே 319 335 பார்த்தோமா, அதனுடைய கண்டினியூஷனா 335 380 வரைக்கும் யாருன்னு பாருங்க, சமுத்திரகுப்தர். இவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர், மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அவருடைய பையன் தான் முதலாம் சந்திரகுப்தருடைய மகன், குப்த வம்சத்தின் மிக சிறந்த அரசர். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ குப்த வம்சத்தில் மிகச்சிறந்த அரசராக விளங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அவரு சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் யாருடைய பையன் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தருடைய பையன். சரிங்களா, ஸோ இதுலேயே ஒரு 3 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோமா. அடுத்தது வாங்க,
அலகாபாத் தூண் கல்வெட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம். சமுத்திரகுப்தரை பற்றின இது இன்ஃபர்மேஷன் எதில் இருக்கும், அந்த தொல்லியல் சான்றுகளை பார்த்தோம் இல்லைங்களா, அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஸோ அதில் பாருங்கள், அதில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவரான ஹரிசேனர், இப்போ இவர் சமுத்திரகுப்தருடைய அவைக்கள புலவர், அவையில் இருக்கக்கூடிய புலவர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் பேர் வந்து ஹரிசேனர். அவர் 33 வரிகளை கொண்ட சமஸ்கிருத கல்வெட்டு, அந்த கல்வெட்டை வந்து பொறிக்கிறார். எதில்? சமஸ்கிருதத்தில் பொறிக்கிறார். எத்தனை வரிகள் இருக்குது? அதில் 33 வரிகள் இருக்குது. யார்? ஹரிசேனர் இயற்றினார். யாரை பற்றி இயற்றினார்? சமுத்திரகுப்தரை பற்றி இயற்றுறார். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பாயிண்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. யார் இயற்றினாங்க, யாரை பற்றி இயற்றினாங்க, எத்தனை வரி, எந்த லாங்குவேஜ், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பிரசத்தி. பிரசத்தின் மேலே பார்த்தோம்னா மெய்கீர்த்தி அல்லது பிரசத்தி. ஸோ இது வந்துட்டு ஹரிசேனருடைய பிரசத்தி. யாரை பற்றி பாடியிருப்பார்னா சமுத்திரகுப்தரை பற்றி பாடியிருப்பார். ரைட். இது பிராமி எழுத்து வடிவில் பொறிக்கப்பட்டுள்ளது. இதை வந்து பிராமினும் சொல்லுவாங்க, அல்ல ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா நாகரி வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்கில் இது இருக்கும். ஸோ இதையே கூட நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். நாகரினே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் பிராமின் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவுமே கரெக்ட் தான், தப்பு இல்லை. ஓகேங்களா? ரைட். இப்போது 33 வரிகளை கொண்ட சமஸ்கிருத கல்வெட்டு அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு, விச் மீன்ஸ் லாங்குவேஜஸ் சமஸ்கிருதம். அந்த எழுத்து வடிவம், இன்ஸ்கிரிப்ஷன், அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த பொறிக்கிற அந்த வடிவம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நாகரி வடிவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். அலகாபாத் தூண் கல்வெட்டுனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சமுத்திரகுப்தர், ஹரிசேனர், டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் இவருடைய படையெடுப்புகள் என்னென்னலாம் இவர் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவுமே முக்கியம் தான். எல்லா ஃபேக்ட்டுமே முக்கியம் தான். சரிங்களா? ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், டைரெக்டாக கேட்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங், இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங் பெருசாக கேட்க மாட்டாங்க. கேட்டால் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம், அது டைரெக்டாக கேட்கறத விட ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாருங்க, வட இந்தியாவில் 9 அரசர்களை தோற்கடித்தார். தென்னிந்தியாவில் 12 அரசர்களை தோற்கடிக்கிறாரு. அதில் யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ நாட்டு விஷ்ணுகோபன். இவர் வந்துட்டு எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருப்பார். பல்லவர்களுடைய இது ஊர் எதுங்க? காஞ்சிபுரம் இல்லைங்களா? இப்போ காஞ்சிபுரத்தில் விஷ்ணுகோபன் அப்படிங்கிற அந்த அரசனையுமே பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிச்சு என்ன பண்ணியிருப்பார், தனக்கு கட்டுப்பட்ட 6 அரசர்களாக்கி கப்பம் கட்ட செய்தார். அதாவது நான் உன்னை ஜெயிச்சிட்டேன், நீயே ஆட்சி செஞ்சுக்கலாம், ஆனால் எனக்கு நீ என்ன பண்ணணும், கப்பம் கட்டணும், எனக்கு கீழே உள்ள சிற்றரசர் தான் நீயே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு நிபந்தனையோடு வந்து வச்சிருந்திருப்பார். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். விஷ்ணுகோபன் பல்லவ நாட்டு அரசன். அவர் எங்கே இருந்திருப்பார்னா காஞ்சிபுரத்தில். ஆக்சுவலாக சவுத்தில் இவங்க கேப்சர் பண்ண ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான். மேப்பே அப்படி தான் வரும், சென்னையில் வரைக்கும் அப்படி வந்து கீழே வரும். ஸோ அதில் மேலெலாம் கொஞ்சம் முக்கியமான இடம்லாம் இருக்கும், அதெல்லாம் மேலே இருக்கும். பட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான், அதுதான் வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா குப்தர்கள். ரைட்டுங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன். இதை பாக்ஸ் பண்ணுறீங்களா, இதை கூட மாற்றி கேட்டுருவாங்க. இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர். இதுதான் ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டு. எக்ஸாமில் இதை எப்படி வந்து நமக்கு ட்விஸ்ட் பண்ணுவாங்க, ட்ராப் வைப்பாங்க அப்படின்னா இந்த பௌத்தங்கிறத வந்து சமணன்னு வச்சுருவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு, எனக்குமே வந்து நிறைய முறை இது வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், பௌத்தமும் சமணமும் ஒன்றா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ட்ராப் வச்சுருவாங்க. அப்போ இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் சமண அரசர் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா தட் இஸ் ராங் இல்லைங்களா? ஏன்னா ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற ஒரு பௌத்த அரசன், அதனால தான் அந்த பாக்ஸ் போட்டு அதை காட்டுறேன். சரிங்களா? ரைட். இதுதான் இவர்கள் யார் சமுத்திரகுப்தர் மேற்கொண்ட படையெடுப்புகள். 2 சிம்பிளாக சொல்லிட்டாங்க. மேலே 9 பேர், கீழே 12 பேரை வந்துட்டு இவர் காலி பண்ணியிருக்காரு. நான் வந்துட்டு யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆகல, அடித்த 10 பேர் டான் அப்படிங்கிற மாதிரி மேலேயும் அடித்து காலி பண்ணியிருக்காரு, கீழேயும் அடித்து காலி பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு மிகச்சிறந்த வீரர், குப்த வம்சத்தில் ஒரு வீரரில் மிகச்சிறந்த அரசர் அப்படிங்கிற அந்த ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து பாருங்கள் சிறப்புகள். இவரை பற்றி நிறைய சிறப்புகளுமே இருக்குது, அதையுமே கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம் பாருங்கள், இவர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர். ரைட்டுங்களா? அதை வந்து தெரிஞ்சுக்கணும். யார்? சமுத்திரகுப்தர் விஷ்ணு பக்தர். ரைட்டுங்களா? சமுத்திரகுப்தர் விஷ்ணு பக்தர் ரைமிங்காக இருக்கா? ஓகே. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், போர்களில் வெற்றி பெற்றதன் நினைவாக வேதகால சடங்கான அஸ்வமேத யாகம். அஸ்வமேத அல்லது இந்த மாதிரி எழுதலாம், அஸ்வமேத. சரிங்களா? அஸ்வமேத யாகம் இப்படியும் எழுதலாம், ரெண்டும் ஒன்று தான். இது அஸ்வமேத யாகம் எதுக்கு வந்து செய்வாங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், போர்களில் வெற்றி பெற்றதன் நினைவாக.
ஒரு போரில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜெயிச்ச போரை கொண்டாடும் விதமாக அல்லது நினைவு கூறும் விதமாக என்ன பண்ணுவாங்க, அஸ்வமேத யாகம் செய்வாங்க. அஸ்வமேத யாகம்னா குதிரையை பலியிடும் வேள்வி. இந்த வேள்வி உட்காந்து வந்துட்டு 4 பேர் உட்காந்து இது பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு அந்த அஸ்வமேத யாகம் செய்வாங்க. அதை மீண்டும், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். யாருன்னா சமுத்திரகுப்தர். அப்போது ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்தை இவர் புதுசாக வந்து உருவாக்கலை. ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்தை இவருடைய காலத்தில் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நடைமுறைப்படுத்துறார். அதுதான் வந்து கான்செப்ட், முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்போது அஸ்வமேத யாகத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சமுத்திரகுப்தர்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, கவிராஜா. இவரை வந்துட்டு கவிராஜான்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா கவிதைகள் இயற்றுவதிலும் இசையிலும் வல்லவர் என்பதால் கவிராஜா என்ற பட்டம் வந்து அவருக்கு வழங்கப்பட்டது. கவிதைகள் இயற்றுவது பிளஸ் இசையில் ரெண்டுமே, அதாவது அவரே பாட்டை எழுதி பாட்டு பாடுறார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அவர் என்ன சொல்றாங்க, கவி ராஜா. கவி வந்து கவிதைகள், ராஜா கவிதைகள்லாம் ராஜா. எப்படியோ ஞாபகம் வச்சுக்கிட்டா சரிங்க. கவிதை இயற்றுவது பிளஸ் இசையில் வல்லவர் ரெண்டுமே இருக்கிறதுனால இவரை கவிராஜான்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? அடுத்தது பாருங்க, அந்த நாணயங்கள் இருக்கு இல்லைங்களா, காயின்ஸ்ல இவர் வீணை வாசிப்பது போன்ற உருவத்தோட பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவர் இசையில வந்து நாட்டம் கொண்டவர் பிளஸ் இசையில் வல்லவர் அப்படிங்கிறதுனால அந்த வீணை வாசிப்பதை போன்ற உருவத்தை கொண்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது. எதுங்க, நாணயங்கள். அப்போ வீணை வாசிப்பது போன்ற உருவத்தை வைத்து பொறிக்கப்பட்ட நாணயங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்டன அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு யாரை சொல்லணும், சமுத்திரகுப்தரை சொல்லணும். சரிங்களா? அவர் தான் சமுத்திரகுப்தர் தான் வீணை வாசிப்பது போன்ற அவர் உட்காந்துட்டு வீணை வாசிக்கிற மாதிரி அந்த ஒரு இதை வந்துட்டு அந்த உருவத்தை வந்துட்டு பொறிச்சிருப்பாங்க. ரைட். அடுத்த பாயிண்ட் பாருங்க, இவரை இந்தியாவின் நெப்போலியன் என்று கூறியவர் யாருன்னா வின்சென்ட் ஸ்மித். சரிங்களா? வின்சென்ட் ஸ்மித். இது 6th புக்கில் இருக்காது, 11th வந்து இந்தியன் நெப்போலியன் அப்படிங்கிற பட்டம் இவருக்கு இருக்கும், அதை வந்து சொல்லியிருப்பாங்க. பட் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது 11th ஸ்டாண்டர்ட்லையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி அதில் இருந்தால் வெல் அண்ட் குட், ஃபைன். இல்லை அதில் இல்லைன்னா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. வின்சென்ட் ஸ்மித் தான் இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு யாரை சொல்கிறாருன்னா சமுத்திரகுப்தர் வந்து சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ இது வரைக்கும் எத்தனை பேருங்க பார்த்துருக்கோம், ஸ்ரீகுப்தர், கடோத்கச்சர், அவரை தொடர்ந்து அவருடைய பையன் வந்து முதலாம் சந்திரகுப்தருடைய பையன் சமுத்திரகுப்தர். ரைட்டுங்களா? அவருடைய சிறப்புகள் எல்லாம் பார்த்துட்டோமா, விஷ்ணு பக்தர், அஸ்வமேத யாகம், கவிராஜா, வீணை வாசிப்பது போன்ற உருவம் அண்ட் இந்தியாவின் நெப்போலியன். ரைட்டுங்களா? அப்படியே பாருங்க, இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. அஸ்வமேத யாகம், கவிராஜா, வீணா featured on the coins playing the வீணா. லூட், it's not flute, it is lute. ரைட்டுங்களா? லூட்னா அந்த வீணை. ஓகே, refer to as the Napoleon of India by historian Vincent Smith. ஓகேங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, இரண்டாம் சந்திரகுப்தர் யாருன்னா சமுத்திரகுப்தருடைய பையன். ஸோ அப்படியே வந்து வாழையா இவங்களுடைய பரம்பரையாக அவங்க அந்த வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. அதனால தான் பாருங்க கண்டினியூஸாக ஆட்சி செஞ்சிருக்க முடியுது. இவர் பாருங்க 380 415, அங்கே பார்த்தோமா 339ங்களா, ஆமாம் 339 380ன்னு பார்த்தோம் இல்லைங்களா, சாரி 335, இங்கே 35 380. இங்கே வந்துட்டு இவர் முதலாம் சந்திரகுப்தர் 319 335. ஓகே, அங்கே 19, இங்கே 35. 335 to 380 சமுத்திரகுப்தர், 380 to 415 வந்து 415 யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இவருக்கு இன்னொரு பேர் வந்து விக்ரமாதித்யர். சரிங்களா? இந்த விக்ரமாதித்யன் கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. ஏன்னா இந்த உஜ்ஜயினி அப்படின்ற அந்த இது வந்துட்டு ஒரு ஊர், உஜ்ஜயினி, தமிழில் வந்து உஜ்ஜயினி, இங்கிலீஷில் வந்துட்டு உஜ்ஜைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த உஜ்ஜயினி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால பைரவன் சொல்கிறாங்க இல்லைங்களா, கால பைரவன் அந்த கோவில் வந்து அங்கே இருக்குங்க. கால பைரவன். இப்போ கால பைரவன் என்ன, காலத்துக்கான அந்த டைமுக்கான காட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க காலபைரவனை. அப்போ அந்த உஜ்ஜயினியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் லூப் கான்செப்ட் வந்துட்டு அங்கே நிறைய வந்து சொல்லுவாங்க. ஏன்னா காலபைரவன் அங்கே இருக்கிறதுனால இந்த உஜ்ஜயினிங்கிற அந்த சிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தமிழ் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, ஒரு 2 வருஷமே இருக்கும். இந்த மாநாடு படம் வந்துச்சு இல்லையா, STRக்கு மாநாடு படத்தோட கான்செப்ட் என்னங்க, டைம் லூப். அதாவது வந்துட்டு ஒரு நாள் திரும்ப வந்துட்டு இருக்கும், அந்த லூப்பில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஹீரோயின் அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து பழங்காலத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் வந்து இது என்ன முருங்கை மரம் வேதாள ஏறிக்கும், அப்புறம் தோல் மேலே ஏறிக்கிட்டு விடுகதை கேட்டுகிட்டே போகும். ஆன்சர் சொல்ல முடியலன்னா அதை ஆன்சர் சொன்னாலும் சொல்லலாம், டக்குன்னு வந்து என்ன பண்ணிடும், மறுபடியும் முதல்ல இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடும், முருங்கை மரத்தில் போய் ஏறிக்கும்.
அதான் சொல்லுவாங்க வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிச்சா அப்படின்ட்டு. ஏன்னா பழைய நிலைக்கே போயிட்டாமா, பழைய நிலைமைக்கே திரும்ப போயிட்டாமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அதை சொல்லுவாங்க. ஸோ அதில் அவங்க சொல்லுவாங்க, அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த உஜ்ஜயினியில் இந்த மாதிரி வந்து ஒரு ராஜாவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம எஸ்டிஆர் என்ன சொல்லுவார், எனக்கு உஜ்ஜயினி தெரியும், ஏன்னா நான் அங்கே தான் பிறந்தேன், ஒரு கலவரம் நடக்கும், அப்போ அவங்க அம்மா வந்து அந்த கோயில் ஓரமாக இருப்பாங்க, அங்கே வந்து குழந்தை பிறந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அந்த லாஜிக்கலாக சொல்லியிருப்பாங்க, டைம் லூப்க்கான லாஜிக் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஒரு நம்பிக்கை, உஜ்ஜயினியில் வந்து அது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் சந்திரகுப்தர் இருக்காருங்களா, அவர் என்ன பேர் சொல்கிறாங்க, விக்ரமாதித்யர். இப்போ ஏன் வேதாள கதை சொல்லணும் உங்களுக்கு புரியுதுங்களா? விக்ரம் வேதா நம்ம படம் வந்திருக்கா, இவர் மாதவனும் யாருங்க, நம்ம இவருங்க மக்கள் செல்வனா விஜய் சேதுபதி, விக்ரம் வேதா. இப்போ விக்ரமாதித்யருங்கிறது 2ஆம் சந்திரகுப்தர், வேதாளம்ங்கிறது அது ஒரு கான்செப்ட். அதில் என்ன கான்செப்டாக மெயினாக நம்ம அந்த கதையில் நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து சின்ன வயசில் படிக்கும்போது அது புரிஞ்சிருக்காது. பட் இப்போ நமக்கு அதனுடைய ஒரு புரிதல் வரும். என்னன்னா, அந்த வேதாளம் கேள்வி கேட்டே வந்து என்ன பண்ணும், திரும்ப அந்த டைம் லூப்லேயே வச்சுட்டு இருக்கும். அது ஒரு சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதை பிரேக் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும், அதை உணர்த்துவதற்காக அந்த டைம் லூப் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போது அந்த விக்ரமாதித்யருக்கு அந்த டைம் லூப்புங்கிற கான்செப்டை வந்துட்டு இது பண்ணது உஜ்ஜயினில், ரைட்டுங்களா? சரி, அது அவர் தான் இந்த விக்ரமாதித்யர். விக்ரமாதித்யங்கிறது இந்த ஆள் தான், வேற யாரும் இல்லை. அடுத்து, இவர் தனது பேரரசை திருமண உறவுகள் மற்றும் படையெடுப்புகள் மூலம் விரிவுபடுத்தினார். இது பாருங்க, 2 வகையுமே, படையும் எடுத்திருக்காரு, அதே போல் வந்துட்டு திருமண உறவு, கல்யாணம் சம்பந்தம் செஞ்சு வந்து இவரோட பேரரசை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு, ரைட்டுங்களா? ஸோ இவர் யாருன்னா சமுத்திரகுப்தருடைய பையன், 2ஆம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் யாருடைய பையன் பார்த்தீங்கன்னா, 1ஆம் சந்திரகுப்தர் அல்லது வந்து சந்திரகுப்தர், எப்படினாலும் வச்சுக்கலாம். 1ஆம் சந்திரகுப்தர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்குறோம். ஒரே நிமிஷம். இங்கே பாருங்க, 1ஆம் சந்திரகுப்தர் இருக்கா, 1ஆம் சந்திரகுப்தரோட பையன் சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரோட பையன் யாருங்க, 2ஆம் சந்திரகுப்தர். அப்போ 2ஆம் சந்திரகுப்தருக்கு 1ஆம் சந்திரகுப்தர் யாரு, தாத்தாவோட பெயரையே பேரனுக்கு வச்சிருக்காங்க. அதில் அங்கே 1ஆம் சந்திரகுப்தருக்கு இங்கே இருக்கும், அவரோட தாத்தா பேர், அவர் பேரனுக்கு வைக்கும்போது அது என்ன வச்சிடறாங்க, 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா, ரைட். இவருடைய சிறப்புகள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். சாக அரசர்களை வென்று மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றினார். இது ஒரு பாயிண்ட். தென்னிந்திய அரசுகளுடன் நட்புறவை பேணினார், ரொம்ப முக்கியம். தென்னிந்திய அரசுகளுடன் நட்புறவை பேணினார். அப்போனா தென்னிந்திய அரசுகளோடு நட்பை பாராட்டிய குப்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரை சொல்லணுங்க, 2ஆம் சமுத்திரகுப்தரா, இல்லை 2ஆம் சந்திரகுப்தர். நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுங்க, சமுத்திரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு மாறி குப்தர்னே வரும், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அப்போது தென்னிந்திய அரசுகளுடன் நட்பு பாராட்டிய அரசர் குப்த அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர், ரைட்டுங்களா? குழப்ப வேண்டாம். அதே மாதிரி பாருங்கள், டெல்லி குதுப்னாருக்கு அருகில் உள்ள மெக்ராலி இரும்பு தூண் இவரால் உருவாக்கப்பட்டது. இப்போ வரைக்கும் இன்று வரை துருப்பிடிக்காத இரும்பு தூண். ஓகேங்களா, இதை நம்ம மேலே பார்த்தோம். 2ஆம் சந்திரகுப்தருக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்று மெக்ராலி இரும்பு தூண். அதே போல் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் சீன பயணி ஃபாகியான் வந்துட்டு இந்தியா வராரு. இதுவுமே நம்ம மேலேயே பார்த்தோம், அந்த வெளிநாட்டவர் குறிப்புகளில் பார்த்தோம். மெக்ராலி இரும்பு தூண் வந்து தொல்லியல் சான்றுகளில் பார்த்தோம், இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே யாருடைய சிறப்புகள், 2ஆம் சந்திரகுப்தர். இப்போ இவருக்கு பட்டப்பெயர்கள் இருக்குது, நிறைய பட்டப்பெயர்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது கீழே அந்த டேபிளில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது, படிச்சுக்கோங்க. விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவர், தேவகுப்தர், தேவராஜன். இது எல்லாமே பாருங்கள் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். இது எல்லாம் யாருடைய பட்டங்கள், 2ஆம் சந்திரகுப்தருடைய பட்டங்கள், ரைட்டுங்களா? அண்ட் இவருடைய அமைச்சர் அவையில் பார்த்தீங்கன்னா நவரத்னங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. விச் மீன்ஸ் 9 அரசர்கள் இருப்பாங்க. அது அமைச்சர்கள் இருப்பாங்க, அரசர்கள் அமைச்சர்கள், அதில் புலவர்கள் எல்லாம் கலந்துருப்பாங்க. இந்த 9 நவரத்தினம், அந்த 9 அமைச்சருங்கிற கான்செப்ட் வந்துட்டு நீங்கள் இதில் கூட பார்த்துருக்கலாம். இவர் வந்துட்டு வடிவேலு அவர்கள் ஒரு படம் நடிச்சிருப்பார் இல்லைங்களா, தெனாலிராமன். கரெக்டாக, தெனாலிராமனில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அமைச்சர் பதவிக்கு தானே உள்ளே வருவார். ஏன்னா ஒருத்தர் வந்து இறந்துருவாங்க, அவங்க உள்ள இருக்கவங்க கூட்டிகிட்டு போய் வெளிநாட்டுக்கு கூட்டு போய் துரோகம் பண்ணி கொண்டுருவாங்க. அப்போ அந்த நவரத்னங்களில் ஒரு ரத்னம் குறையுது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு தான் இது வந்து இன்டர்வியூ நேர்முக தேர்வு மாதிரி வைப்பாங்க. அதில் தான் வந்து இவர் வந்து ஜெயிச்சிருவார். 2-3 கேள்விலாம் கேட்பாங்க இல்லைங்களா வடிவேலு அவருக்கு. ஸோ அதுதான் அந்த நவரத்னங்கிற கான்செப்ட். அப்போ அதில் 9 பேர் இருப்பாங்க. யாருன்னு பாருங்க. முதல்ல பாருங்க காளிதாசங்கிறது யாருங்க, சமஸ்கிருத புலவர். அடுத்தது ஹரிசேனர், இவரும் சமஸ்கிருத புலவர், ரைட்டுங்களா? 3வது அமரசிம்மர்னு சொல்கிறாங்க. அமரசிம்மர்னா அகராதியல் ஆசிரியர், லெக்சிகோகிராஃபர், அகராதியல் ஆசிரியர். அகராதியல்னா டிக்ஷனரி, ஓகேங்களா? தன்வந்திரி மருத்துவர். வராகமிகிரர் வந்துட்டு வானியல் அறிஞர். வராகமிகிரர் வந்து வானியல் அறிஞர். வறட்சி, இது வறட்சின்னா வராட்சின்னு நினைக்கிறேன், இப்படி வருங்க, வராட்சின்னு நினைக்கிறேன். இவர் பேர் வந்து வராட்சி, ரைட்டுங்களா? வரு ருசியில்
வராச்சி. இவர் பார்த்தீங்கன்னா இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத அறிஞர். இந்த டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலே இருக்காங்க பாருங்க 2 பேர். காளிதாசர் மற்றும் ஹரிசேனர் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத புலவர்கள். ஆனால் இந்த வராச்சின்றவர் இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத அறிஞர். நல்லா கவனிக்கணும், இவர் சமஸ்கிருத அறிஞர், நாட் அ புலவர். ரைட்டுங்களா? ஸ்காலர், இஸ் அ சான்ஸ்கிரிட் ஸ்காலர். இங்கே பாருங்க, இவங்க வந்து போயட். ஸோ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்கு, கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்தது பாருங்க, சங்கு கட்டடக்கலை நிபுணர் கஹபாகனர் விட்டல் பட்டர். ஸோ கங்கா சங்கா இது மட்டும் நான் செக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லிடுறேன். நான் பார்த்தேன், பட் இது என் கண்ணில் மிஸ் ஆகிடுச்சுங்க. கஹபாகனர் இது வந்துட்டு இது ஆக்சுவலாக இது வேறு மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இந்த 2 மட்டும் இந்த பாருங்கள், ஆர்கிடெக்ட் கட்டடக்கலை நிபுணர் யார், ஜோதிடர் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் ரெஃபர் பண்ணும்போது அது நான் இந்த பாக்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். மற்றதெல்லாம் எனக்கு தெரியும், டக்குன்னு சொல்லிட்டேன், இது எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. ரைட், அடுத்தது பாருங்கள், விட்டல் பட்டர். சாரி, ஐம் ரியலி சாரி. இந்த 2 மட்டும் கரெக்டாக உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். ரைட்டுங்களா? அண்ட் விட்டல் பட்டர் பாருங்கள், விட்டல் பட்டர் அது கேட்கும்போதே நமக்கு ஒரு மாய வித்தைக்காரர் ஃபீல் வருதா? விட்டல் பட்டர் அந்த மேஜிக் காட்டுறாங்க, அந்த மாதிரி வந்துட்டு. ஸோ அவங்கள ஞாபகம் வச்சுங்க. மொத்தம் 9 பேர். நல்லா பாருங்கள், 9 டேபிள் இருக்கும். மேலே 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த 9 பேருமே நல்லா தெளிவாக கிளியராக படித்து வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து இந்த 2 பேரை வந்து சொல்லிடுறேன். அது என்னோட சைடில் உள்ள மிஸ்டேக். அதை இதுக்கப்புறம் ஒரு இன்னும் கிளியராக ப்ரூஃப் ரீட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த 2 விஷயத்தை மட்டும் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறேன். என்னோட தவறு, சாரி. ரைட். ஸோ 7 பேரை இப்போ கிளியராக பார்த்துக்கோங்க. 8, 9 ஸ்கூல் புக்கை வச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுலேயுமே படிச்சிருங்க. நானுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லிடுறேன். ரைட்டுங்களா? நமக்கு தேவை படிக்கணும். என் சைடில் ஒரு சிறு தவறு நடந்து விட்டது, அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிடுறேன். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது யாரை பற்றி கொடுக்குறாங்க பாருங்கள். முதலாம் குமாரகுப்தர். இவர் யார் பாருங்கள், 2ஆம் சந்திரகுப்தரோட பையன். ஸோ 2ஆம் சந்திரகுப்தர் இதோட முடிஞ்சதுங்க. இந்த நவரத்னங்களோட முடிஞ்சது. அடுத்தது யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா முதலாம் குமாரகுப்தர். இவர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய பையன். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை பாருங்களேன், புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். அதை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதுலேருந்து கீழேருந்து பேஸ்லேருந்து மேலே வரைக்கும் உருவாக்கி அதை முழுசாக வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா முதலாம் குமாரகுப்தர் அவர்கள். ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நிறைய முறை நமக்கு கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். ஓகேங்களா? அப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா முதலாம் குமாரகுப்தர். இவர் யாருடைய பையன்? 2ஆம் சந்திரகுப்தருடைய பையன். இவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சக்கராதித்யர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சக்கராதித்யர். இப்போ சக்கராதித்யர் என்று அழைக்கப்படும் குப்த அரசர் யாருங்க? முதலாம் குமாரகுப்தர். ரைட். அடுத்தது பாருங்க, இவரும் அஸ்வமேத யாகம் நடத்தினார். அப்போ குப்த அரசர்களில் 2 பேர் தான் அஸ்வமேத யாகம் நடத்தியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து யாருன்னா சமுத்திரகுப்தர். ரைட்டுங்களா? இன்னொருத்தர் வந்து பாருங்கன்னா முதலாம் குமாரகுப்தர். முதலாம் குமாரகுப்தர். ஓகேங்களா? ரைட். இது சமுத்திரகுப்தர் தானே? எனக்கே டவுட் ஆயிடுச்சுங்க. மேலே பார்த்துருவோம். சமுத்திரகுப்தர் தான். ஒரு நிமிஷம். முதலாம் சந்திரகுப்தர். ஓகே, சமகாலத்தவர். அப்புறம் சமுத்திரகுப்தர். அலகாபாத் படையெடுப்புகள், விஷ்ணுகோபன் சிறப்பு. ரைட், இங்கே இருக்கு பாருங்க. கரெக்ட் தான், சமுத்திரகுப்தர். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். சமுத்திரகுப்தர் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், அஸ்வமேத யாகம். அது தொடர்ந்து அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர். முதலாம் குமாரகுப்தர். இவர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய பையன். அப்போ 2ஆம் சந்திரகுப்தர் யாருங்க? சமுத்திரகுப்தருடைய பையன். அப்போ சமுத்திரகுப்தருடைய பேரன் தான் இந்த முதலாம் குமாரகுப்தர். தாத்தா செஞ்ச மாதிரியே நானும் செய்வேன் அப்படின்னு வந்துட்டு இவரும் அஸ்வமேத யாகத்தை நடத்தியிருக்காரு. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் சக்கராதித்யர். ரைட்டுங்களா? அப்போது இந்த 4 பாயிண்ட் கிளியராக பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக எல்லாமே முக்கியம் தான். ஏன்னா அஸ்வமேத யாகமும் முக்கியம், சக்கராதித்யர்னா யாருங்கிறது முக்கியம், நாலந்தா பல்கலைக்கழகம் அதை விட முக்கியம். அடுத்து இது ஓகே, இது வந்து நமக்கு கொஞ்சம் லூஸில் விடலாம், யாருடைய பையன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், முதலாம் குமாரகுப்தரை தொடர்ந்து யார் வராங்கன்னா ஸ்கந்தகுப்தர் அவர்கள் வராங்க. இவர் யாருன்னா முதலாம் குமாரகுப்தருடைய பையன். அதான் இது வந்து பரம்பரையாக தான் வந்திருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் கரெக்டாக வந்து பிடிச்சிக்கோங்க, யாருடைய அப்பா யாருடைய பையன் அப்படிங்கிறதுல. ஓகேங்களா? ரைட். ஸ்கந்தகுப்தர் பாருங்க, முதலாம் குமாரகுப்தருடைய பையன். மத்திய ஆசியாவிலிருந்து படையெடுத்து வந்த ஹியூனர்களை தோற்கடித்து விரட்டினார். அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு முறை வந்து விரட்டி விட்டார், ஆனால் மறுபடியும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவரால் வந்து சமாளிக்க முடியல. மத்திய ஆசியாவிலிருந்து படையெடுத்து வந்த ஹியூனர்களை தோற்கடித்தவர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் படையெடுத்து வந்த ஹியூனர்களால் குப்த அரசு பலவீனம் அடைந்தது. ஸோ திரும்பவும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போது அவங்களால வந்துட்டு பெருசாக சமாளிக்க முடியல, பலவீனமாக ஆகிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஸ்கந்தகுப்தர் பற்றி இந்த 3 பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், கடைசி குப்த அரசர்கள் கடைசியாக யார் இருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு
கடைசி குப்த ரூலர்களில் இதை யாரை சொல்கிறாங்கன்னா பாலாதித்யர் அல்லது இது எப்படின்னா பாலாதித்யர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது வந்துட்டு முதலாம் நரசிம்மகுப்தர். இன்னொரு பேர் வந்து பாலாதித்யர். இவர் வந்துட்டு குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர். இந்த பாயிண்ட் பாருங்க, ரொம்ப 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 முக்கியம். முதல் பேரரசர் வந்து யாரை சொல்லுவாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரை சொல்லுவாங்க. மிகச்சிறந்த அரசர்னா அவர் வந்து யார் சொல்லுவாங்க, சமுத்திரகுப்தரை சொல்லுவாங்க. அதே போல பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் அவர் தான் குப்த வம்சத்துடைய கடைசி பேரரசர். இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர். ஹியூன அரசரான மிகிர குலருக்கு கப்பம் கட்டி வந்தவர். ஏன்னா இங்க பாருங்க மேல ஸ்கந்தகுப்தர் பீரியட்லேயே, அவரோட பீரியட்ல என்ன ஆகுது, 12 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தோத்துறாங்க, திரும்ப 12 வருஷம் கழிச்சு வந்து படையெடுத்து வந்து என்ன பண்ணிடுறாங்க, குப்த அரசை ஓரளவுக்கு வந்து டேமேஜ் பண்ணிட்டுறாங்க. டேமேஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவருடைய பையன் கடைசி குப்தர் இந்த வரிசையில், அதாவது ஸ்கந்தகுப்தருடைய பையன் இல்லைப்பா சாரி ரைட், ஸ்கந்தகுப்தர் வந்து குமாரகுப்தரோட பையன். ஸோ அதுக்கப்புறம் இடையில நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதை பின்னாடி பார்ப்போம். கடைசியாக வந்த பேரரசர் பாருங்கள் பாலாதித்யர். அவர் டைம்லாம் என்ன ஆகுது, ஹியூனர்களுக்கு வந்துட்டு கப்பம் கட்டுற ஸ்டேஜுக்கே வந்துடுறாங்க யார், குப்தர்கள். ஓகேங்களா. அப்போது அது மாதிரி பாலாதித்யர் யாருக்கு கப்பம் கட்டினாருன்னு கேட்டாங்கன்னா ஹியூன அரசர் மிகிர குலர். இது வந்து மிகிர குலருக்குன்னு இருக்கா, அவருடைய பேர் வந்து எப்படி பார்க்கலாம்னா மிகிர குலர். ஓகேங்களா, இதுதான் அவங்களுடைய பேர், அந்த ஹியூன அரசருடைய பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அதே போல் குப்த வம்சத்தின் கடைசி அரசர், பேரரசர்னா அது வந்துட்டு ஒரு படி மேலே, அரசருங்கிறது அதுக்கு அடுத்த படி. சரிங்களா. அப்போது கடைசி அரசர் யாருன்னா விஷ்ணுகுப்தர். ஆண்டு பாருங்கள் 540 550. சரிங்களா. ஸோ கடைசி பேரரசர் பாலாதித்யர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, முதலாம் நரசிம்மகுப்தர். அவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர். ஹியூன அரசரான மிகிர குலருக்கு கப்பம் கட்டி வந்தவர். இது பாலாதித்யர். சரிங்களா. இப்போ குப்த வம்சத்தின் கடைசி அரசராக யாரை சொல்கிறாங்க அப்படின்னா விஷ்ணுகுப்தரை சொல்கிறாங்க. அவருடைய காலம் 540 550. சரிங்களா. ஸோ இது வரைக்கும் இந்த டைம் லைன் வந்து முடிஞ்சதுங்க. அவங்களுடைய ஆட்சி முறைனா ஆட்சி காலம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் கடோத்கஜருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர், அவரை தொடர்ந்து சமுத்திரகுப்தர், அவரை தொடர்ந்து இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து முதலாம் குமாரகுப்தரை தொடர்ந்து ஸ்கந்தகுப்தரை தொடர்ந்து இடையில சில பேர் வந்திருப்பாங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது என்னன்னா ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் பாலாதித்யர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னதுங்க, முதலாம் நரசிம்ம குப்தர். அவர் வந்து கடைசி பேரரசர். அவருக்கு அப்புறம் வரவர் யாருங்க, விஷ்ணுகுப்தர் கடைசி அரசராக அறியப்படுகிறார். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் ஒரு ஓவர்வியூ அப்படியே வந்து குயிக்காக சொல்லியாச்சுங்களா. ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா குப்த அரசர்களுடைய அந்த நிர்வாகம் பற்றினது, எந்த மாதிரி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, அந்த நிர்வாக முறை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெய்வீக உரிமை கோட்பாடு. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களை கடவுளின் பிரதிநிதியாக கருதினர். அதனால் நாங்கள் எல்லாரையும் விட ஒரு படி மேலே அப்படின்னு நினச்சாங்க யார், குப்த அரசர்கள். ஓகேங்களா. ரைட். இந்த ஒரு பாயிண்ட் இதை போதும், புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை, இந்த ஒரே பாயிண்ட் போதும். அடுத்து பாருங்கள், உயர் அதிகாரிகள், ஹையர் அஃபீஷியல்ஸ். உயர் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, தண்டநாயக்கர் அல்லது மகா தண்டநாயக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டநாயக்கர் அல்லது மகா தண்டநாயக்கர் எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள் அந்த பதவியாக வந்து இருக்கலாம்னு சொல்கிறாங்க, தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர். இதை பிரித்தோம்னா பாருங்கள், தண்டம் அப்படின்னா நீதி, தண்டனை அல்லது இராணுவ அதிகாரம் அப்படிங்கிறத குறிக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா தண்டனை. இப்போ தண்டம் அப்படிங்கிறது தண்டனை குறிக்கிறது. அடுத்து பாருங்கள், நாயகர் அப்படின்னா தலைவர் அல்லது அதிகாரி என்று பொருள். அப்போ அதுதான் தண்டநாயகர். ஸோ இங்கே வருதுங்களா நீதித்துறை, அதோட லிங்க் வருதா, அல்லது இங்கே பாருங்கள் இராணுவ உயர் அதிகாரி. ஸோ ரெண்டு லிங்க்குமே உள்ளே வருது. இப்போ தண்டநாயகர்னா தண்டம்னா நீதி அல்லது வந்து தண்டனை, நாயகர்னா தலைவர் அல்லது அதிகாரி. இது வந்து ஒரு உயர் அதிகாரிகளோட ஒரு பெயர், அதான் அந்த பதவிக்கான பெயர். அடுத்தது பாருங்கள், மகா சந்தி விக்ரஹா அப்படி தான் பிரித்து படிக்கணும். இது வந்து அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். மகானா பெரிய, அது நமக்கு தெரியும், மகானா பெரிய. சந்திங்கிறது அமைதி அல்லது உடன்படிக்கை, அந்த மீனிங்கில் பொருள்படும். விக்ரஹாங்கிறது பார்த்தீங்கன்னா போர் அல்லது மோதல். அதனால தான் இந்த மகா சந்தி விக்ரஹாவை என்ன சொல்கிறாங்க, அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதை ஏன் கொஞ்சம் பிரித்து கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மனசில் பதியும், அதுக்காக. ரைட். தண்டநாயகர், தண்டம் கூட்டல் நாயகர். மகா சந்தி விக்ரஹா, மகா கூட்டல் சந்தி கூட்டல் விக்ரஹா. ரைட். பாலாதி கிருதா. ஸோ பாலாதி கிருதானா என்னதுங்க, காலாட்படை. நம்ம வந்து காலாட்படையோட தளபதி, தரையில் நடந்து போவாங்க இல்லைங்களா, சோல்ஜர்ஸ், மிலிட்ரி அஃபீஷியல்ஸ். இங்கே இருக்காங்க பாருங்க, ஃபுட் சோல்ஜர்ஸ்.
அவங்க தான் காலாட்படை. அதுக்கான தளபதி யாருன்னா பாலாதி கிருதா. அதிலே பாருங்க மகா பாலாதி கிருதா அதையுமே சொல்றாங்க. இவர் யாருன்னா குதிரைப்படையின் தளபதியா வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ குதிரைப்படையோட தளபதிக்கான அந்த பதவிக்கான பெயர் வந்து மகா பாலாதி கிருதா. காலாட்படையோட தளபதினா பாலாதி கிருதா. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் முடிஞ்சதுங்களா? உயர் அதிகாரிகள் முடிஞ்சது, தெய்வீக உரிமை கோட்பாடு முடிஞ்சது. ரைட். அடுத்தது பாருங்க நிர்வாக பிரிவுகள். இவங்க எப்படி வந்துட்டு அந்த பிரிவுகள் வந்து பிரித்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரரசு, தேசம் அல்லது புக்தி எனும் பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து பேரரசு, அதுக்கப்புறம் பிராந்தியங்கள். அந்த பிராந்தியங்களை வந்து உபாரிகா எனும் ஆளுநர்களால் நிர்வகிக்கப்பட்டன. அதே போல பிராந்தியங்கள் வந்து விஷயா எனும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு விஷயபதிகளால் நிர்வகிக்கப்பட்டன. ரைட்டுங்களா? ஸோ கடைசியாக கிராம லெவல், எங்கேயுமே கிராமம் தான் வந்து கீழ் மட்டத்தில் இருக்கும். ஸோ அது கிராமிகா அல்லது கிராமத் யாஷா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதனோட இது பாருங்கள், ஃப்ளோ சார்ட் எப்படி வரும்னா, முதல்ல பேரரசு, ஒரு பேரரசு இருக்குது. அதை வந்து என்ன சொல்கிறாங்க? தேசம் அல்லது புக்தின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து என்னவா பிரிக்கிறாங்க? பிராந்தியங்களாக பிரிக்கிறார்கள். பிராந்தியம். இந்த பிராந்தியத்துடைய ஆளுநர்கள் யாருன்னா உபாரிகா. ஓகேங்களா? ஸோ இந்த பிராந்தியத்தை தொடர்ந்து எப்படி பிரிக்கப்படுதுன்னா விஷயா அப்படின்னு வந்து பிரிக்கப்படுது. இந்த விஷயாங்கிறது பார்த்தீங்கன்னா மாவட்டம் அந்த கேட்டகரியில் வருது. அப்போது இந்த இது வந்துட்டு விஷயா என்னும் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு இதை வந்து நிர்வகிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷயபதிகள். ஓகேங்களா? அப்போ விஷயபதிங்கிறது விஷயா என்னும் மாவட்டங்களை நிர்வாகம் செய்பவர்கள். பிராந்திய ஏரியாக்களை வந்துட்டு நிர்வாகம் செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உபாரிகா. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த விஷயாவை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த லெவலில் என்ன இருக்குன்னா, கிராம அளவில் வந்து கிராமிகா மற்றும் கிராமத் யாஷா அப்படிங்கிறது இருக்குது. அதை வந்து இது பண்ணுறவங்க அந்த அதிகாரிகள். கிராமிகா என்ற அதிகாரி, கிராமத் யாஷா என்ற அதிகாரி. ரைட்டுங்களா? ஸோ இந்த 4 கேட்டகரியை நல்லா பார்த்துக்கோங்க. மேலேருந்து கீழே வருது. பேரரசு, பேரரசுக்கு அப்புறம் உபாரிகாக்கு அப்புறம் விஷயாக்கு அப்புறம் கிராமிகா அண்ட் கிராமத் யாஷா. சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், சமூகம், பொருளாதாரம் மற்றும் நிலங்கள். ஸோ இவங்களோட காலத்தில் சமூக, பொருளாதாரம் மற்றும் நிலங்கள் எப்படி இருந்தது? நிலங்களுடைய வகைப்பாடு கொடுத்துருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்டு. காமந்தகரால் எழுதப்பட்ட நீதிசாரம். அங்கே பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இலக்கிய சான்று பார்த்துருப்போம்னா அது நீதிசாரம். இங்கே நீதிசாரம் இருக்குது. அங்கே வந்து என்ன பார்த்தோங்க? இலக்கிய சான்றுகள் எங்கெங்கே இருக்குது? இலக்கிய சான்றுகள் நீதி சாஸ்திரம். ஸோ நீதி சாரம்னா அது வந்து யாரு? காமந்தகர். நீதி சாஸ்திரம் அப்படின்னா நாரதர். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட். எங்க பட்டப்பெயர்கள் முடிஞ்சது. ரைட். இதுவுமே ஸ்கந்தகுப்தர். ஓகே, இங்க இருக்கு பாருங்க. இப்போ காமந்தகர் அவரோட பேர் வந்து காமந்தகர். அவரால் எழுதப்பட்டதான் இந்த நிதிசாரம். இது வந்து நீதி இல்லைங்க, நிதிசாரம். அது அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடுகின்றது. அதனால இது என்ன சொல்றாங்க? நிதிசாரம் அப்படின்னு சொல்றாங்க. நிதினால என்னதுங்க? பணம் தான். இப்போ அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் எது குறிப்பிட்டது? காமந்தகரால் எழுதப்பட்ட நிதிசாரம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நிலத்தை வந்து எப்படிலாம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேத்ரானா பயிரிடக்கூடிய நிலங்கள், கிலா தரிசு நிலங்கள், அப்ரஹதாங்கிறது காடு அல்லது தரிசு நிலங்கள், வஸ்தி வந்துட்டு குடியிருக்க தகுந்த நிலங்கள். வஸ்திங்கிறத எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னா வாஸ்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ எங்கே வாஸ்து பார்ப்போம்? குடியிருக்கிறது தானே பார்ப்போம். அப்புறம் கபத சரகா, இது வந்துட்டு ரெண்டும் சேர்ந்து வரும். கபத சரகாங்கிறது ஒரே வார்த்தை தான். மேய்ச்சல் நிலங்கள். இது எல்லாமே யாருடைய காலத்தில் வருது? எப்படி வந்து இந்த நடைமுறைகள், அதாவது இந்த பிரிவினைகள்னா எப்படி இந்த கேட்டகரைசேஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, குப்தர்கள் அரசர்களில் வருது. ஷேத்ரா, கிலா, அப்ரஹதா, வஸ்தி அண்ட் கபத சரகா. சரிங்களா? இதுதான் அந்த நிலங்களோட வகைப்பாடாக வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வணிகர்கள். ட்ரேடிங் சிஸ்டம்லாம் எப்படி இருந்துன்னு பார்த்துங்க. 2 வகையான வணிகர்கள் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்று சிரேஸ்தி, இன்னொன்று சார்த்தவாகா. சிரேஸ்தின்றவங்க பாருங்கள், உட்காந்த இடத்துல இருந்தே வியாபாரம் செய்கிறவங்க. சார்த்தவாகன்றவங்க எறும்பு பூட்டிய வண்டியில் சரக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு வணிகம் செய்கிறவங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சிரேஸ்திங்கிறவங்க உட்காந்த இடத்துல வணிகம் செய்வாங்க. சார்த்தவாகன்றவங்க இடம் விட்டு இடம் சென்று பல இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள். சரிங்களா? ரைட். அடுத்தது பாருங்க, கட்டடக்கலை. கட்டடக்கலை மற்றும் பண்பாடு, ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. குப்தர்களே முதலில் கற்களால் ஆன குடைவரை கோயில்களையும் செங்கற்களால் ஆன கோயில்களையும் கட்டத் தொடங்கினார். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். கற்களால் ஆன குடைவரை கோயில்கள் யாருடைய காலத்தில் வந்து முதலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா குப்தர்கள். அண்ட் செங்கற்களால் ஆன கோயில்கள் இதுவுமே வந்துட்டு யாருடைய காலத்தில் கட்டியிருப்பாங்கன்னா குப்தர்கள் காலத்தில் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா?
அடுத்தது குகை ஓவியங்கள். என்ன மாதிரியான ஓவியங்கள் இருக்குது? நம்ம முன்னாடியே பார்த்தோம். மகாராஷ்டிராவில் அஜந்தா பாக் அப்படின்ற 2 இடத்துல குகை ஓவியங்கள் இருக்குது. உதயகிரி வந்து ஒடிசாவில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து குகை ஓவியங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன். ரைட்டுங்களா? மகாராஷ்டிராவில் அஜந்தா பாக் வந்து எங்கே இருக்குன்னா குவாலியர் மத்திய பிரதேசம் அந்த சைடில் இருக்குது. அது வந்து அஜந்தா பாக்கு. உதயகிரி இது எங்கே இருக்குது? ஒடிசாவில் இருக்குது. ஸோ இவங்களுக்கான அந்த குகை ஓவியங்கள் எங்கே கிடச்சிருக்குன்னா இந்த ஏரியாவில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ரைட். அடுத்து உலோக சிற்பங்கள் பாருங்கள். பீகாரில் உள்ள நாலந்தாவில் 18 அடி உயர புத்தரின் செப்பு சிறுவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அப்போ 18 அடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க? செப்பு உருவம் வந்துட்டு செதுக்கியிருக்காங்க. சுல்தான் கஞ்ச் எனும் இடத்தில் 7.5 அடி உயர புத்தரின் செப்பு சிலை வந்து இருக்கிறது. அப்போது 7.5 அடி மட்டும்தான் இருக்கிற புத்தருடைய செப்பு சிலை எங்கே இருக்குன்னா சுல்தான் கஞ்சில் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ 18 அடி உயரம் கொண்ட அந்த புத்தருடைய சிலை வந்து நாலந்தாவில் தான் இருக்குது. அதை தொடர்ந்து நாலந்தாவிலிருந்து சுல்தான் கஞ்சிலேருந்து ஒரு கோரிக்கைகள் வைக்கப்படுது. அதன் மூலமாக கோரிக்கைகள் இல்லைங்க, சுல்தான் கஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 7.5 அடி 18 அடியில் ஒரு புத்தர் செப்பு உருவம், சுல்தான் கஞ்சில் 7.5 அடியில் உயர புத்தரின் செப்பு சிலை வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உலோக சிற்பங்கள். அதோட நீங்கள் இந்த மெக்ராலி இரும்பு துணியுமே வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அது இன்ன வரைக்கும் துருப்பிடிக்காமல் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுவுமே வந்து அவங்களுடைய ஒரு இது என்ன சொல்கிறதுங்க, ஒரு சாதனை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து பாருங்கள், கல்வி மற்றும் அறிவியல் வளர்ச்சி பாருங்கள். முக்கியமான விஷயம் நாலந்தா பல்கலைக்கழகம். இது இல்லைன்னா கல்வியே அங்கே இருந்திருக்காது. சரிங்களா? இது யாரால் உருவாக்கப்படுகிறது? முதலாம் குமாரகுப்தரால் உருவாக்கப்படுகிறது. இங்கு 8 பாடசாலைகளும், அதாவது மகா 8 பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரத்ன சாகரா, ரத்ன ததி, ரத்ன ஹஞ்சா. சரிங்களா? ரத்ன ரஞ்சஹா இதெல்லாமே வந்து எங்கே இருக்குது? நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்கு. சீன பயணி யுவான்ஸ்வாங், அங்கே பார்த்தோம். சீன பயணி யாருன்னா பாகியானு. இது வந்து யுவான்ஸ்வாங். பௌத்த தத்துவத்தை நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பௌத்த தத்துவத்தை கற்க பல ஆண்டுகள் வந்து செலவித்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நாலந்தா பல்கலைக்கழகத்தோட தொடர்புடைய வெளிநாட்டவர் யாருன்னா யுவான்ஸ்வாங். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் 1200 டைமில் பக்தியார் கில்ஜி என்பவரால் அழிக்கப்பட்டது. 1200 அந்த டைமில் பக்தியார் கில்ஜி என்பவரால் அழிக்கப்பட்டதான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். சரிங்களா? முதலாம் குமாரகுப்தர் தான் உருவாக்கி இருப்பார். 8 மகா பாடசாலைகள் இருக்கு அண்ட் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருக்கிறது. அடுத்தது பாருங்க, இலக்கியங்கள். குப்தர்கள் காலத்து இலக்கியங்கள் எப்படிலாம் இருந்துச்சுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மொழிகளை சொல்றாங்க. மக்களோட மொழியா பிராகிருதம் இருக்கு, அலுவலக மொழியா வந்து சமஸ்கிருதம் இருக்கு. கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா குப்தர்களின் அனைத்து கல்வெட்டுகளும் சமஸ்கிருத மொழியிலேயே அமைந்துள்ளன. இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. குப்தர்களுடைய அனைத்து கல்வெட்டுகளும் என்ன லாங்குவேஜில் இருக்குங்க? சமஸ்கிருத மொழியில தான் இருக்கு. ஸோ அதை நல்லா கிளியரா பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? ரைட். அடுத்து பாருங்க, இலக்கண நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள். என்ன மாதிரியான இலக்கண நூல்கள், அதற்கான ஆசிரியர்கள் இருக்கான்னு பாருங்க. அஷ்டதாயி யாருன்னா பாணினி, மகாபாஷ்யம் யாருன்னா பதஞ்சலி. இதெல்லாமே வந்து ஒரு இலக்கிய நூல்களாக இல்லாமல் இலக்கண நூல்களாக இருக்கிறது. சரிங்களா? இலக்கண நூல்கள் அண்ட் ஆசிரியர்கள், அதனுடைய ஆசிரியர்கள் யாருன்னு பாருங்க. அஷ்டாத்தியாயி மகாபாஷ்யம். சரிங்களா? அஷ்டாத்தியாயி மகாபாஷ்யம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. குப்தர் கால சமஸ்கிருத இலக்கணம் பாணினி பதஞ்சலியின் நூல்களை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சி அடைந்தது. குப்தர்கள் காலத்து சமஸ்கிருத இலக்கணம், அந்த சமஸ்கிருதத்துக்கான இலக்கணம் வந்துட்டு பாணினி மற்றும் பதஞ்சலி இவங்களுடைய புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சமஸ்கிருத இலக்கணமே அப்படிதான் வந்திருக்கு. இப்போ இல்லை, முன்னாடி வந்து இருந்திருக்கலாம். சரி, அடுத்து பாருங்க, சந்திர வியாக்கிரகணம். சந்திர கிரகணத்தை தான் இன்னைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஈவினிங் மேலே சந்திர வியாக்கிரகணம்டா. ஸோ சந்திர வியாக்கரணம், கிரகணம் இல்லைங்க, கரணம், நான் அந்த மாற்றி சொல்லிட்டேன். சந்திர வியாக்கரணம், அதுக்கப்புறம் வந்து சந்திர கோமியா, சந்திர வியாக்கரணம். இது எல்லாமே பாருங்க வங்காளத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர்கள். சரிங்களா? வங்காளத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர்கள். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த இது வந்து எழுதியிருப்பார். வங்காளத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திரகோமியா, சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிறத எழுதியிருப்பார். ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இலக்கண நூல்கள். நல்ல கவனிங்க, இது எல்லாமே இலக்கண நூல்கள். ரைட்டுங்களா? ஸோ மேலே நம்ம பார்த்தோமா, காளிதாசருடைய நாடகங்கள் அப்படிங்கிறத ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க இலக்கிய சான்றுகளில். அதில் என்னென்னலாம் நாடக நூல்கள் இருக்குன்னு பாருங்க. சாகுந்தலம், மால விகாக்னி மித்ரம், விக்ரம ஊர்வசியம். இது மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசுடைய படைப்புகள், நாடக நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நிமிஷம். ரைட், கரெக்டாக தான் இருக்குது. ஃபாண்ட் எதுவும் மாறிடுச்சான்னு பார்த்தேன். கரெக்டாக தான் இருக்குது. ரைட். அதுக்கப்புறம் ஏனைய சிறப்புமிக்க நூல்கள் அல்லது காப்பியங்கள் என்னென்னலாம் இருக்குன்னா மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிது சம்ஹாரம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ஏனைய சிறப்புமிக்க நூல்கள். எங்கே இருந்துச்சு?
குப்தர்கள் காலத்தில் இருந்துச்சு. சரிங்களா, மேக தூதம், ரகுவம்சம், குமார வம்சம், ரித்து சம்காரம். ஓகேங்களா, அப்போது நாடக நூல்கள் பார்த்துட்டோம், ஏனைய சிறப்புமிக்க நூல்கள் பார்த்துட்டோம், அல்லது காப்பியங்கள், இலக்கண நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் இதை பார்த்துட்டோம். அப்புறம் இலக்கியங்கள், பொது மொழிகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஸோ பொது மொழியாக இருக்கிறது பிராகிருதம், மக்கள் பேசுறது. அலுவலக மொழியாக இருக்கிறது சமஸ்கிருதம். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. நாலந்தா பல்கலைக்கழகத்தை யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக சொல்லியிருப்பாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக சொல்லியிருப்பாங்க. ரைட்டுங்களா, ஸோ அந்த பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாடக நூல் முடிஞ்சது, சிறப்புமிக்க நூல்கள் முடிஞ்சது. கடைசியாக பாருங்க, அறிவியல் அறிஞர்கள் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க ஆரியபட்டர். இவர் ஆரியபட்டியம் அல்லது ஆரியபட்டியம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருப்பார். பூமி உருண்டையானது, பூமிங்கிறது ஒரு உருண்டையானது என்றும் தன் அச்சில் சுழல்கிறது என்றும் சூரிய சந்திர கிரகணங்களுக்கான காரணங்களையும் விளக்கினார். அப்போ ஆரியபட்டத்தில் தான் இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. பூமி உருண்டையானது என்றும் தன் அச்சில் சுழல்கிறது என்றும் சூரிய அல்லது சந்திர கிரகணங்களுக்கான காரணங்களும் அவர் சொல்லியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து பாருங்க, வராகமிகிரர் பிரஹத் சம்ஹிதா, பாருங்க பிருஹத் சம்ஹிதா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிருஹத் சம்ஹிதா வானவியல் நூல். அதுக்கப்புறம் பிருஹத் ஜாதகாங்கிறது பார்த்தீங்கன்னா அது பெயரில் இருக்கு பாருங்க, ஜாதகான் இருக்கா, அப்போ ஒரு ஜாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் என்னங்கிறது கொடுக்கல. பிருஹத் சம்ஹிதா, பிருஹத் ஜாதகா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வராகமிகிரர் எழுதியிருப்பார். அடுத்து தன்வந்திரி என்ன எழுதியிருப்பாருன்னா, ஆயுர்வேத மருத்துவத்தில் நிபுணர். இந்த தன்வந்திரிங்கிறவர் யாருன்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் ஒரு நிபுணராக இருந்திருப்பார். அடுத்து பாருங்க பல்ஹாப்பியானா ஹஸ்த யாயுர்வேதா, நல்லா பாருங்க, ஹஸ்த்யாயுர்வேதா. இது என்னன்னா விலங்குகளுக்கான அல்லது யானைகளுக்கான ஒரு மருத்துவ நூலாக இருந்திருக்கிறது. இதை பேஸ் பண்ணி மருத்துவம் பண்ணலாம். அதுதான் பல்ஹாஃபியா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு படித்த மாதிரி ஞாபகம் இல்லை, மேபி டைப் பண்ணும்போது மாறிடலாம். அதாவது கூகுள் வாய்ஸ் டைப்பில் பண்ணும்போது இது மாறிடலாம். இதையும் செக் பண்ணி சொல்லிடலாம். அதாவது ஹஸ்த்யாயுர்வேதானா அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் ஸ்கூல் புக்கை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மொத்தம் ஒரு 3 விஷயம் இல்லைங்களா. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, முடிஞ்சதா? லெசன் முடிஞ்சது, ரைட். ஸோ கடைசியாக இருக்கிறது அறிவியல் அறிஞர்கள். அதில் நமக்கு முக்கியமானது மட்டும் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா. ஸோ நமக்கு லெசனில் முடிஞ்ச அது ஸ்கூல் புக்கில் இருந்தது, அந்த கண்டென்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எக்ஸ்ட்ரா என்னென்னு பாருங்கள். அரசர் பெயர், காலம் மற்றும் முக்கிய குறிப்புகள் அல்லது சிறப்புகள் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஸ்ரீகுப்தர் பாருங்கள், அவருடைய காலம் கொடுத்துருக்காங்களா. ஸ்ரீகுப்தர் 240 280, கடோத்கஜர் 280 313. இவரோட பையன் தானே முதலாம் சந்திரகுப்தர். 319 335, 335 380 சமுத்திரகுப்தர். 380 415 பார்த்தீங்க அப்படின்னா இவர் யாருங்க, இவர் 380 415 இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ இதில் சில இது இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும், மிஸ்மேட்சஸ் இருக்கும். அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. குமாரகுருபரர் 410 445. அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தர் 445 467. புருகுப்தர் 467 73. குமாரகுப்தர் 2. ஏன்னா ஏன் இங்கே சார் குமாரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி ஒருத்தர் இருந்திருக்காரு, அதனால் இரண்டாம் குமாரகுப்தர் 473 476. வெறும் ஒரு 4 பேஜ் தான். அடுத்து புத்தகுப்தர் நினைக்கிறது, புத்தகுப்தர் கரெக்ட். அது புத்தகுப்தர் 476 495 காலம், அவங்களுடைய காலமாக சொல்கிறாங்க. அடுத்து நரசிம்மகுப்தர், முதலாம் நரசிம்மகுப்தர் அல்லது பாலாதித்யர். இவங்களுடைய காலம் பாருங்க 495 530. 495 530. சரிங்களா. அடுத்து பாருங்க குமாரகுப்தர் 3. அப்போ 3வது குமாரகுப்தர் வரைக்கும் வச்சிருக்காங்க. அவங்களுடைய காலம் 540 550. அதை தொடர்ந்து விஷ்ணுகுப்தர், இவர் தான் கடைசி அரசராக அறியப்படுகிறார். 540 550. சரிங்களா. ஸோ இந்த டேபிளில் இந்த ரைட் சைடில் இருக்கிறத சொல்லலை, அதை நீங்களே படித்து இது பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே சொன்னது தான் கீழே சொல்லியிருப்போம். ஓகேங்களா. அதனால் ரைட், நமக்கு அவ்வளோதாங்க. இந்த டேபிள் ஸ்கூல் புக்கில் இருக்காது, நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த டேபிளை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிரானலாஜிக்கல் ஆர்டர், கால வரிசைப்படுத்துறதுலாம் கொஞ்சம் கிளியராக பண்ண முடியும். ஓகேங்களா. ரைட், முக்கியமான லெசன் தான் ஹிஸ்ட்ரியில், கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுக்கான ஒன்லைனரும் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த சங்ககாலம் போட்டிருப்போம், அதுக்கான ஒன்லைனரும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு, இன்னைக்கு ஃப்ரைடேங்களா, ஃப்ரைடே நைட்டு, எங்கப்பா நைட்டு எத்தனை மணிங்க, 1:10 விடிங்க. அதாவது இது நடுநிசி நைட்டில் ரெக்கார்ட் பண்ணி இப்போ தான் முடிச்சிருக்கேன். 1:10 முடிச்சிருக்கேன். ஸோ காலையில், நாளைக்கு காலையில் சனிக்கிழமை காலையில் அப்லோட் பண்ணிடுறேன்.
இந்த வீடியோ. அது போக இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா சங்ககாலம் ப்ளஸ் இது குப்தர்கள் 6வது குப்தர்களுக்கான ஒன்லைனருமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா, ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, வீக்லி டெஸ்ட் நம்ம வந்துட்டு கூகுள் ஃபார்மில் கொடுத்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வீக்லி டெஸ்ட்டு இப்போது இந்த வாரத்துக்கு இந்த 2 லெசன் மட்டும் பேஸ் பண்ணி வர சண்டே கொடுக்கட்டுமா, அல்லது இன்னும் 2 பாடம் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த பேரரசு, தென்னிந்திய பேரரசுகள் அவங்கள பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் பாலிட்டியில் வந்துட்டு உள்ளாட்சி அரசாங்கம், லோக்கல் கவர்மெண்ட், அதுவுமே 6th இருக்கும். அதை வந்து படிப்போம். இன்னும் 2 லெசன் இருக்குது. ஸோ இந்த 4 லெசனையும் நடத்தி முடித்ததுக்கு அப்புறம் இந்த டேர்முக்கான ஒரே டெஸ்ட்டாக வைக்கலாமா, அல்லது இந்த 2 பாடத்துக்குமே வந்து தனித்தனியாக வேணுமா, இல்லை 2 பாடமும் சேர்ந்து வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணி கொண்டு வரேன். சரிங்களா, ஏன்னா ஒரு லெசனும் முக்கியம். அப்போ அந்த லெசனை கரெக்டாக கிளியராக படிச்சுக்கணும். அப்போ அதுக்கு ஒரு யூனிட் டெஸ்ட் இருந்தால் பெட்டராக இருக்குங்கிறது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அது உங்கள்கிட்டையும் கேட்குறேன். இப்போது இந்த லெசன் முடிச்சிட்டேன், இதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3rd டேர்மில் ஒரே ஒரு லெசன் தான் இருக்கும், விச் இஸ் இது சங்ககாலம் பற்றினது இல்லைங்களா. அப்போ இந்த 2 லெசனும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்தால் ஓகேங்களா, அல்லது இதில் ஒரு 30 அதில் ஒரு 13 யூனிட் டெஸ்ட் மாதிரி கொடுத்தா பெட்டரா, அதை வந்து என்னென்னு சொல்லுங்கள். ரைட்டுங்களா. பட் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக டேர்ம் டெஸ்ட் வைப்பேன். டேர்ம் டெஸ்ட் கொடுப்பேன், வைக்கிறதுல கொடுப்பேன். 3வது டேர்ம் அதுக்கான கொஸ்டின் வந்துட்டு ஒரு அந்த 100 ப்ளஸ் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்மில் இருக்க லெசன்ஸ்க்கான ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி 2 சேர்ந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து வைக்கலாம். சரிங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் எனக்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்னா, 2 லெசனுக்குமே வந்து சேர்த்த மாதிரி ஒரு டெஸ்ட் வந்துட்டு சண்டே கொடுக்கட்டுமா, அல்லது 2 யூனிட்டுமே தனித்தனியாக யூனிட் வைஸ் ஒரு டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்மில் கொடுக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி நாளைக்கு வந்து இது பண்ணிடுறேன். ஏன்னா நாளைக்கு காலையில் தான் இது பண்ணுவேன், அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வரவங்க கொஞ்சம் இந்த லெசனை படிச்சுட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறத பேஸ் பண்ணி நான் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் எப்படிங்கிறத பிளான் பண்ணுறேன். சரிங்களா. ரைட், இந்த லெசன் முடிஞ்சது. ஸோ ஓரளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புதுசாக படிக்கிறவங்க பிகினர்ஸ்க்கு கிளியராக புரியும். நல்லா வந்துட்டு இதை பார்த்துட்டு நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்கை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. நான் அடித்து சொல்லுவேன், கண்டிப்பாக மறக்காது. ஏன்னா பொறுமையாக கிளியராக 1 by 1 தான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரானலாஜிக்கலாக நிறைய முறை கேட்டிருக்காங்க. குப்தர்களுடைய கிரானலாஜிக்கல் ஆர்டர், கால வரிசை வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க. அதனால் இந்த டேபிளை நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா. எனக்கு ஒரே நிமிஷம் வந்துடும். ரைட், இங்கே இருக்கு பாருங்கள் இந்த டேபிள். ஸோ இது இவங்களுடைய வருஷம் என்ன, இதெல்லாம் நம்ம மேலே படிச்சிருப்போம். இது எந்த வருஷம், எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுது. இப்போ குப்தர்களுடைய காலம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 240 ஆரம்பிக்குது. எப்போ இங்கே முடியுது 550. கிட்டத்தட்ட ஒரு 210 வருஷம், அதான் 200 ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்காங்க. அப்படின்னு 210 வருஷங்களா, 550. ஸோ 250 550 300 240 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு மேலே தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. புக்கில் 200 கொடுத்துருப்பாங்க, பட் 300 வருஷத்துக்கு மேலே இருந்திருக்காங்க. ஓகேங்க, இந்த லெசன் முடிஞ்சது. கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ரைட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நானும் போய் தூங்குறேன். சரிங்களா. ரைட், நன்றி, வணக்கம்.